அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் 2 விழாக்களை சிறப்பிக்க இங்கே காத்திருக்கின்றோம். பொதுவாக இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசு காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட நாள் என்பதுதான் நமக்கு தெரியும். ஆனால் அதே நேரத்திலே அன்னை மரியாள் புனிதப்படுத்தப்பட்ட நாள் என்றும் இன்றைய விழாவானது சிறப்பிக்கப்படுகின்றது. இதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது என்று இன்று சற்று அலசி ஆராய்ந்து பார்ப்போம். முதலாவதாக, இயேசுவின் பிறப்பை 3 நிலைகளில் கடவுள் வெளிப்படுத்துகிறார். முதலாவதாக, வானதூதர்கள் வழியாக இயேசுவின் பிறப்பானது ஆடு மேய்ப்பர்களுக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. அந்த ஆடு மேய்ப்பர்கள் இயேசுவின் பிறப்பை மற்ற மக்களுக்கு எடுத்துச் செல்லுகின்றார்கள். இரண்டாவது பார்க்கின்ற பொழுது 3 அரசர்கள் இயேசுவை சந்திப்பதற்காக வெவ்வேறு நாடுகளிலிருந்து வருகின்றார்கள். ஆக இவர்களுக்கும் அந்த செய்தியானது கொடுக்கப்படுகின்றது, இயேசுவின் பிறப்பு. அது மட்டுமல்ல, அவர்கள் அந்த செய்தியை யாரிடம் எடுத்துச் செல்கின்றார்கள்? ஏரோது அரசனிடம் எடுத்துச் செல்கின்றார்கள். அரசுக்கும் இந்த செய்தியானது இவர்கள் வழியாக கொடுக்கப்படுகின்றது. மூன்றாவதாக, மரியாவும் யோசேப்பும் குழந்தை இயேசுவை ஆலயத்திற்கு எடுத்து வருகின்றார்கள். பொதுவாக இந்த காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்படுகின்ற நிகழ்வானது எங்கு நடக்கும் என்றால் தொழுகை கூடங்களில் தான் நடக்கும். ஆனால் இங்கு சற்று வித்தியாசமாக அவர்கள் இருவரும் முடிவு செய்து ஆலயத்திற்கு எடுத்து வருகின்றார்கள். ஆலயத்தில் வைத்து இந்த நிகழ்வானது நடைபெறுகின்றது. அந்த நேரத்திலே 2 மனிதர்கள், சிமியோன் மற்றும் அன்னா, இவர்கள் இருவரும் அந்த குழந்தையை பார்த்து மகிழ்கின்றார்கள், தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றார்கள். இந்த அடிப்படையிலே வரலாற்று பூர்வமாக சிலவற்றை சிந்தித்து பார்ப்போம். லேவியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2-8 வரை வாசித்தோம் என்றால், ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்த பின்பு தீட்டுப்பட்டவளாக கருதப்படுகிறாள். அதாவது ஆண் குழந்தை பிறந்தால் 40 நாள் என்றும் பெண் குழந்தை பிறந்தால் 80 நாள் என்றும் வரையறை செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் உண்மையிலேயே அன்னை மரியாவுக்கு இதிலிருந்து விலக்கு உண்டு. காரணம், அவர் கணவன் துணையோடு குழந்தை பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக தூய ஆவியின் துணையோடு குழந்தை பெற்றுக்கொண்டார். ஆதலால் அவர் எப்பொழுதும் கன்னிமை இழக்காதவராக தான் வாழ்ந்தார். இருப்பினும் இறைவன் மோசே வழியாக கொடுத்த சட்டத்தை மதித்து கீழ்ப்படிந்து அந்த அர்ப்பணத்தை நிறைவேற்றுகின்றார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, விடுதலை பயணம் நூல் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மற்றும் 12-13 வரை வாசித்தோம் என்றால், முதல் ஆண்மகவு கடவுளுக்கு உரியது. அந்த குழந்தை கடவுள் பணிக்கு அர்ப்பணிக்கப்படுகின்றது. ஆனால் ஒரு கட்டத்தில் இறைவன் லேவியரை இறை பணி ஆற்ற தேர்ந்தெடுக்கிறார். அதன் பிறகு லேவியர் தவிர மற்ற தலைப்பேறு கடவுளுக்கு அர்ப்பணம் செய்ய தேவையில்லை. அதற்கு பதிலாக வசதி படைத்தவர்கள் ஆட்டையும் மற்றும் ஏழைகள் ஒரு ஜோடி காட்டுப்புறாவையும் பலியாக செலுத்தினால் போதும் என்ற நிலை இருந்தது. மேலும் எண்ணிக்கையாகமும் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், முதல் ஆண் குழந்தை யாவே இறைவனுக்குரியது. பெற்றோர்கள் அந்த குழந்தையை ஆட்டையோ அல்லது மாடப்புறாவையோ கொடுத்து விலைக்கு வாங்க வேண்டும். எண்ணிக்கையாகமும் 18ஆம் அதிகாரம் 15-16 வரை பார்க்கின்ற பொழுது, ஒரு குழந்தையை திருப்பி வாங்க வேண்டும் என்றால் அதுக்கு நிர்ணயிக்கப்பட்ட விலை என்பது 5 வெள்ளி திராக்மா, அதாவது 5 ஷேக்கல்ஸ் ஆஃப் சில்வர். ஆனால் இயேசுவை அவ்வாறு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் முற்றிலும் கடவுளுக்கு உரியவர். பின்பு ஏன் யோசேப்பு செய்தார் என்றால், காரணம், அவர் கடவுளின் சட்டத்திற்கு கீழ்ப்படிந்தார். மற்றவர்களைப் போன்று நானும் அந்த சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற நிலையிலே அவரும் இந்த செயலை செய்கின்றார். ஆக அன்னை மரியாவும் யோசேப்பும் குழந்தை இயேசுவை ஆலயத்திற்கு எடுத்துச் செல்கின்றார்கள். அங்கே சிமியோன் மற்றும் அன்னா இருவரும் அவர்களை சந்தித்து மகிழ்ச்சி அடைகின்றார்கள். ஆனால் இங்கே நாம் இப்பொழுது பார்க்க வேண்டியது என்னவென்றால், சிமியோன் எப்படி இவ்வளவு பொறுமையாக காத்திருந்தார், அந்த பொறுமையை நாம் எப்படி நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் என்று இறைவன் நமக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கப் போகின்றார் என்பதையும் நாம் சிந்தித்து பார்ப்போம். சிமியோன் என்ற வயது முதிர்ந்த மனிதர், கடவுள் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர், கடவுளின் வார்த்தை மீது நம்பிக்கை கொண்டு பொறுமையுடன் மெஸ்ஸியாவின் வருகைக்காக காத்திருக்கின்றார். அவர் பொறுமையின் மூலம் கற்றுக்கொண்ட முதல் விடயம் என்ன? இறைவன் அசாதாரணமான சூழல்கள் வழியாக மனிதனை தொடர்பு கொள்வார் என்று நினைப்பதை விட, நமது அன்றாட வாழ்வில் நாம் செய்யும் பணிகள், தொழில்கள், செயல்கள் வழியாக
மற்றும் நாம் தாழ்ச்சியோடு செய்யும் செயல்கள் வழியாக அவரது திருவுளத்தை நிறைவேற்றும் போது இறைவன் மனிதனை தொடர்பு கொள்கிறார். அவரது இந்த பொறுமையான வாழ்க்கை பயணத்தில் பல நேரங்களிலே அவர் காயப்படுத்தப்பட்டிருக்கலாம், நொடிந்து போயிருக்கலாம். ஆனாலும் நான் மெசியாவை பார்ப்பேன் என்ற நம்பிக்கையிலிருந்து அவர் கடுகளவும் தனது நம்பிக்கையை இழந்து விடவில்லை. நம்முடைய பொறுமை எப்படி இருக்கிறது? பொதுவாக பொறுமை என்றால் பலவீனம் என்று நினைக்கின்றோம். ஆனால் அப்படியல்ல. பொறுமை என்பது பலவீனம் அல்ல. பொறுமை என்பது துன்பங்களை சகித்துக் கொள்வதல்ல. மாறாக எத்தனை துன்பம் வந்தாலும் அதை தூக்கி சுமக்கும் தைரியம் இருப்பது. அதை போன்று நான் மற்ற நபரிலிருந்து வேறுபட்டவள் என்று புரிந்து கொள்வது. எல்லாம் இழந்தாலும் அதில் பெற்ற நல் வாழ்வை மட்டுமே எடுத்துச் செல்வது. எப்போதும் முன்னோக்கி சென்று கொண்டே இருப்பது. அதுதான் பொறுமையின் அடையாளம். அப்படிப்பட்ட பொறுமைதான் நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும். எனது வாழ்வின் பொறுமை எப்படி இருக்கிறது? நாம் அனைவரும் கடவுளின் அழைப்பை மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு திருமணத்தின் போது அல்லது குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட போது அல்லது முதலாக நற்கருணையை பெற்றுக்கொண்ட பொழுது ஏற்றிருப்போம். ஆனால் வாழ்க்கை பயணம் எப்போதும் ரோஜா மலர் தூவிய மலர்படுக்கையாக இருப்பதில்லை. அதில் முட்களும் இருக்கும். அதே போன்று வாழ்வில் விரக்தி, வெறுமை போன்றவை அவ்வப்போது வந்து எட்டி பார்த்து செல்கிறது. சில நேரங்களில் நாம் எடுக்கும் முயற்சி தோற்று போகிறது. எதிர்பார்க்கும் பலன் கிடைப்பதில்லை. நாம் விதைக்கும் விதை சரியான பலனை கொடுப்பதில்லை. இதுபோன்ற நேரங்களில் நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது. மாறாக கடவுள் நமக்கென கொடுக்கும் நேரம் வருவரை காத்திருக்க வேண்டும். காரணம், அவர் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார், நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை நமக்குள் துளிர்விட வேண்டும் என்பதுதான் இதன் அடிப்படை உண்மை. குடும்ப வாழ்வில் நம்முடைய பொறுமை எப்படி இருக்க வேண்டும்? மனித உறவுகள் எப்போதும் அமைதியாக சாந்தமாக இருப்பதில்லை. குடும்ப வாழ்விலும் சரி, செய்கின்ற தொழிலிலும் சரி, சில நேரங்களில் மோதல்கள் உருவாவது இயல்பானது. அதற்கு உடனடி தீர்வு என்பது பல நேரங்களில் ஏற்படுவதில்லை. அதற்கு போதிய நேரம் வேண்டும். அதுவரை அமைதி காக்க வேண்டும். நமது உள்ளம் தொடர்ந்து பொறுமையின்மையை கடைபிடித்தால் பதட்டத்துடன் இருந்தாலும் சரியான முடிவுகளை எடுக்க முடியாது. அதே போன்று உண்மை எதுவென்று தெரிந்து கொள்ள இயலாது. ஆகவே பொறுமை ஒரு குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் அடிப்படையான ஒன்று. உலகோடு நமக்குள்ள உறவு, அதில் பொறுமை இருக்கிறதா என்றும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கினர் வழியாக இறைவன் பேசியதை சிமியோனும் அன்னாவும் நம்பினார்கள், பொறுமையோடு காத்திருந்தார்கள் அல்லவா? உலகில் இருந்த மக்கள் அதை பொருட்படுத்தவில்லை, கண்டுகொள்ளவும் இல்லை. அதே நேரத்தில் அந்த இருவரும் உலக மக்கள் நம்பிக்கையின் மேல் வாழ்ந்து கொண்டிருப்பதை பற்றி பேசவில்லை, அதாவது குறை கூறவில்லை. அழிந்து கொண்டிருந்த உலகை பற்றி பேசவில்லை. உலகின் பலவீனத்தை பற்றி, மனிதர்களின் பலவீனத்தை பற்றி குறை கூறவில்லை. மாறாக அவர்களிடத்திருந்த நம்பிக்கை மட்டும்தான். மெசியா வருவார், மீட்பார். அதை போன்று நாமும் குறை கூறுவதை கைவிட வேண்டும். நீங்களோ நானோ குறை கூற ஆரம்பித்தால் ஏற்படும் விளைவு என்ன? இந்த உலகமும் மனிதர்களும் நீங்கள் சொல்லும் வார்த்தையை நம்ப மாட்டார்கள். குறிப்பாக பல நேரங்களில் குறை கூறுவது நமது குடும்பத்திலும் நிகழும். எனக்கு இந்த வீட்டில் சுதந்திரம் இல்லை, என்னை அடிமை போல நடத்துகிறார்கள், என் உணர்வுகளை புரிந்து கொள்வதில்லை, நான் சொல்ல வருவதை கேட்பதில்லை, என்னை கேட்காமலே என்னுடைய விருப்பம் இதுவாக தான் இருக்கும் என்று அவர்களை முடிவு செய்கிறார்கள். இது குறை என்பதை விட மனவேதனை. ஆனால் இது தொடர்ந்து நிகழும்போது அமைதியற்ற சூழல் உருவாகி வேதனைகள் மட்டுமே மிஞ்சும். இங்கே ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கும் நம்பிக்கை தொலைந்து போய்விடும். ஆகவே இதுபோன்ற நிலையில் பொறுமையை கடைபிடிப்பது அவசியமாகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த விழாவானது நமக்கு கொடுக்கின்ற செய்தி, நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும். சிமியோனை போன்று, அன்னாவை போன்று பொறுமையோடு இருக்கும் பட்சத்தில் நம்முடைய வாழ்விலும் பல நல்ல காரியங்கள் நிகழும். நிச்சயமாக இறைவன் நமது தேவைகள் நிறைவு செய்வார். பொறுமை இழந்து இருந்தோம் என்றால் நம்முடைய உள்ளத்திலும் அமைதி இழந்து விடுவோம், நம்முடைய குடும்பத்திலும் அமைதி இழந்து விடுவோம். ஆக அமைதியோடும் பொறுமையோடும் மகிழ்ச்சியோடும் வாழ இறைவன் வரம் வேண்டி, அன்னை மரியான் துணை வேண்டி இன்று இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவோம். ஆமென்.